அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 2024-2025 ஆண்டுக்கான எம்எட் புரோகிராம் அட்மிஷன் நடைபெற உள்ளது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் எம்எட் அட்மிஷனை விண்ணப்பிப்பதற்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnteu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம், அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு எம்எட் ப்ரோக்ராம் 2-year semester pattern CBCS 2024-2025 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுலதான் இந்த அட்மிஷன் நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அட்மிஷன் நோட்டிபிகேஷன் எம்எட் டிகிரி 2 years full time program. Applications are invited for admission to full time 2 years MAT degree programs offered in this university departments for the academic year 2024. Separate hostel facility available for boys and girls. இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST PWD கேட்டகரிக்கு விண்ணப்ப கட்டணம் ₹50. ப்ரோக்ராம் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு ₹5945, செகண்ட் இயருக்கு ₹4640. இந்த விண்ணப்ப கட்டணங்களை நீங்கள் ஆன்லைன் வழியாக செலுத்த வேண்டியிருக்கும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/8/2024. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தோட ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமானது NAAC இன் A கிரேட் அங்கீகாரம் பெற்றது. ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா லோ fee structure, 30+ expertise in education, ICT enabled classroom, e-learning resource, 24/7 Wi-Fi enabled campus, digitalized library with Inflix net, separate hostel facility for men and women, excellent infrastructure with eco-friendly environment, placement cell 60 centers and cells for improving various skills. இந்த மாதிரி features details கொடுத்திருக்காங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா pedagogical science, value education, educational psychology, educational technology, curriculum planning and evaluation, educational planning and administration. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் விண்ணப்ப படிவம் அனுப்ப வேண்டிய முகவரி தி ரெஜிஸ்ட்ரார், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, கங்கை அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், கரப்பாக்கம், சென்னை 600097 என்ற முகவரிக்கு 31/8/2024 முன்பாக உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். தொடர்பு முகவரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானால் நீங்கள் இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கீழேயே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு எம்எட் ப்ரோக்ராம் 2-year semester pattern CBCS 2024-25. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், உங்களது நேம் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுத வேண்டும். அப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்க ஒட்ட வேண்டும். செக்ஸ் கேட்டுக்கோங்க, மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. ஆர் யூ டிஃபரண்ட்லி ஏபிள்டு கேட்கறாங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆம் என்றால் அதற்கான ஸ்பெசிஃபிக் கேட்டகரி மென்ஷன் பண்ண வேண்டும். அதற்கான சான்றிதழும் இணைக்கப்பட வேண்டும். அப்புறமா நேஷனாலிட்டி, ரிலிஜன், கம்யூனிட்டி, நேம் ஆஃப் ஃபாதர், அக்குபேஷன், நேம் ஆஃப் மதர், மதர் அக்குபேஷன், ஆனுவல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மதர் டங், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ், போன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களது முழு முகவரி, பின்கோடு உட்பட தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கேக்குறாங்க. குவாலிஃபிகேஷன், சப்ஜெக்ட், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கிளாஸ் அல்லது டிவிஷன், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, அந்த விவரங்களை தெளிவாக எழுதிக்கோங்க. SSLC, சப்ஜெக்ட், percentage of mark, class, month and passing year, board, அப்புறம் HSC, டிகிரி, B.Ed டிகிரி, MA டிகிரி டீடைல்ஸ், அந்த மாதிரி உங்களது கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதை சரியாக ரீட் பண்ணி பிளேஸ் டேட் எழுதி சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்திருக்காங்க என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டுங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், UG டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், PG டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், B.Ed டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், B.Ed மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 காப்பி, அப்புறமா சர்டிபிகேட் ஆஃப் PWD. தேவையானால் இந்த சான்றிதழ் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே தகுதிக்கு ஏற்ப இந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். ஆகவே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் எம்எட் டிகிரி ப்ரோக்ராம் செய்வதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.